அனைவருக்கும் காலை வணக்கம் நண்பர்களே. அநேகமாக இந்த வீடியோ சாயந்தரம் தான் வரும், அதனால மாலை வணக்கம். காலையில் எந்திரிச்சோன்னு ஃபோன் எடுத்து பார்த்தா நம்ம காலேஜ் குரூப்லேருந்து ஒரு டெக்ஸ்ட்டை போட்டிருந்தாங்க. அது என்னன்னா, இன்று மடிக்கணினியை பெற்றுக்கொள்ள அனைவரும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இன்னைக்கு லேப்பு டப்பு தரனால எல்லா டீச்சர்ஸ் பிஸியாக தான் இருப்பாங்கன்னு தெரிஞ்சு தான் லேட்டாகவே எந்திரிச்சேன், லேட்டாக தான் சாப்பிட்டேன், லேட்டாக தான் கிளம்புனேன். ஒரு 8:45 போல் நம்ம ஏரியாவுக்கு ஒரு பஸ் வரும் நண்பர்களே. அந்த பஸ்ஸை பிடிச்சி நேராக ஊட்டிக்கு போயிட்டேன். ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது இந்த பஸ்ஸில் தான் போயிட்டு இருந்தேன். பாதி அட்டண்டன்ஸ் போனதுக்கு காரணமே இந்த பஸ் தான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே 10 மணிக்கு தான் ஊட்டிக்கே பஸ் ரீச் ஆச்சு. எல்லா நாளும் நம்ம கிளாஸ்ல பாத்தீங்கன்னா 2 பெஞ்சு தவிர எல்லா பெஞ்சும் ஃப்ரீயா தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு எல்லா பெஞ்சும் ஃபுல்லா தான் இருந்துச்சு. கிளாஸுக்கு போய் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு மேல ஆச்சு. மடிக்கணினி தரேன் ஸ்கேம போட்டுருந்தாங்க. அப்புறம் ஒரு வழியா டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பசங்க அங்கேயே அன்பாக்சிங், ரிவ்யூ, எடிட்டிங், டெஸ்டிங் போன்ற அனைத்து வேலைகளையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல இதுதாங்க தரமான சம்பவம். லேப் வாங்கி வேலை என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, நமக்கு லேப்டாப் இன்னைக்கு லேட்டா கொடுத்த காரணத்தினால ஜிம்முக்கு போறதுக்கு டைம் இல்ல. அதனால போற வழியில ஒரு நல்ல சோயா சாப்பிட்டு வாங்கிட்டு வந்த லேப்டாப்பை அழுங்காம குழுங்காம பஸ்ல எடுத்துட்டு போய் வீட்டுக்கு சேஃபா கொண்டு வந்து ரீச் பண்ணிட்டேன். மத்தியான உணவுக்கு மோர் சாப்பாடு, பிரிஞ்சால் பொரியல், பாகுபலி படம்ட்டு 3 தரமான காம்பினேஷன் சாப்பிட்டு முடிச்சுட்டு யூவி ஃபிட்ல இருந்து ஒரு மீன் எண்ணெய் எடுத்து போட்டாச்சு. உங்களுக்கும் தேவைப்படுச்சுன்னா நம்மளுடைய அஃபிலியேட் லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கல்லூரியில் கொடுத்த மடிக்கணினியை கொஞ்சம் சைட் பை சைட் டெஸ்டிங் போட்டு பார்த்தேன். குறை சொல்றதுக்கு பெருசா எனக்கு ஒன்றும் தெரியல நண்பர்களே, போக போக தான் தெரியும். அது இல்லாமல் கொடுத்ததே பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். நேற்று எடுத்த வீடியோ அதுக்கப்புறம் இன்னைக்கு எடுத்த வீடியோ எடிட் பண்றதுக்கே 4 மணி நேரம் மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சாப்பாடு வந்தது, சாப்பிட்டுட்டு விஜய் டிவியில் ஏதோ ஒரு நாடகம் போட்டிருந்தாங்க, பார்த்து முடிச்சுட்டு இந்த நாளை முடிச்சுக்கிட்டேன். மீண்டும் நாளை சந்திப்போம்.